நம்ம இப்போ பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு எண்கள் பாடத்தில் வரக்கூடிய பயிற்சி 4.2 பார்க்கலாம். முதல்ல கோடிட்ட இடங்கள் என்ன பார்க்கலாம். அதில் முதல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நட்டம் அல்லது லாபம் சதவீதம் எப்போதும் டேஷ் மீதே கணக்கிடப்படும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம நட்ட சதவீதமாக இருக்கட்டும் லாப சதவீதமாக இருக்கட்டும் நம்ம எப்பயுமே அடக்க விலையை பொறுத்து தான் வந்து கணக்கிடணும். அதனால் இதுக்கு ஆன்சர் அடக்க விலை. அடுத்ததாக இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அலைபேசியானது 20% லாபத்தில் ரூபாய் 8400க்கு விற்கப்படுகிறது. அந்த அலைபேசியின் அடக்க விலை டேஷ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லாபத்தை வந்து சதவீதத்தில் கொடுத்துட்டாங்க, லாப சதவீதம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 8400க்கு விற்கப்படுகிறது, அதாவது விற்ற விலை கொடுத்துருக்காங்க. அப்போ கேட்டிருக்கிறது அடக்க விலை. நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம்னா, அடக்க விலை = 100/100 ப்ளஸ் லாப சதவீதம். லாப சதவீதமும் விற்ற விலை இருக்கக்கூடிய ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த 100 அப்படியே எழுதிக்கலாம். 100 போட்டுட்டு லாபம் சதவீதம் சொல்லியிருக்க இடத்துல 20% எழுதிக்கிறோம். இன்ட்டு விற்ற விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 8400. இப்போ அடுத்ததாக 100 அப்படியே இருக்கும். இந்த 100ஐயும் 20ஐயும் கூட்டும்போது நமக்கு 120. 120 இன்ட்டு 8400. இதை நம்ம அடித்து சுருக்குவோம். இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியத்துக்கு கேன்சல் ஆயிரும். மீதம் 12 இருக்குது. இதை 2ஆவே பண்ணலாம், அடிக்கலாம். 6 2 12, இங்கே 4 2 8, 2 4, இது 0. திரும்ப 2ஆவே பண்ணலாம், அடிக்கலாம். 3 2 6, 2 4, இங்கே வந்து 1 2 2, இந்த 0 அப்படியே இருக்கும். இப்போ 3ஆவது வாய்ப்பில் அடிக்கும்போது 1 3 3, 7 3 21, இந்த 0 இருக்குது. அப்போ 70. அப்போ 100ஐயும் 70ஐயும் நம்ம பெருக்கும்போது 100 × 70 நம்ம பெருக்கும்போது எவ்வளோ வரும்னா 7000. அப்போ ரூபாய் 7000 தான் வந்து இதனுடைய அடக்க விலை. அடுத்து மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பொருளானது 7.5% நட்டத்தில் ரூபாய் 555க்கு விற்கப்படுகிறது. அந்த பொருளின் அடக்க விலை டேஷ் ஆகும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நட்டம் வந்து சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக விற்ற விலை கொடுத்துருக்காங்க. விற்ற விலை ரூபாய் 555. இதுக்கு எந்த சூத்திரம் எடுத்துக்கிறோன்னா, அடக்க விலை = 100/100 மைனஸ் நட்ட சதவீதம். அதாவது நட்டம் போடும்போது இந்த இடத்துல மைனஸ் இருக்கும், கழித்தல் இருக்கும். நட்ட சதவீதம் இன்ட்டு விற்ற விலை. இப்போ வந்து நம்ம அந்த ஃபார்முலாவில் எழுதுவோம். 100 போட்டுட்டு 100 மைனஸ் நட்ட சதவீதம். நட்ட சதவீதம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 7 7 1/2 என்று விற்ற விலை 555. இப்போ நமக்கு இந்த 7 1/2 நம்ம எப்படி மாற்றுறோம் அப்படின்னா, 100 எழுதிக்கலாம். அதாவது 7, அதாவது இந்த பகுதியையும் இந்த முழு எண்ணெய் பெருக்கும்போது 7 2 14, 14 + 1 15, 15/2ன்னு சொல்லி எழுதிக்கிறோம். -15/2 × 555. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த 2, அதாவது 100 - 15/2 இருக்குது. இதை வந்து நம்ம பகுதியை சமமாக்கிட்டு இதை கழிக்கலாம், அல்லது இதை குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். அதாவது 2ஐயும் 100ஐயும் பெருக்கும்போது 200 - 15ன்னு வரும். அப்போ அந்த 100 அப்படியே இருக்கும். 100 பகுதியில் 200 - 15/2 வரும். இப்போ மீச்சியமாக எடுத்தாலும் இதே தான் விடை வரும். இதை நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணும்போதும் இதே தான் வரும். × 555. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 200 - 15 இதை தலைகீழாக போடும்போது, அதாவது இந்த பின்னத்தை வந்து தலைகீழாக மாற்றும் போது இந்த 2 வந்து மேலே போயிடும், அதாவது பெருக்கல்ல போயிடும். இங்கே வகுத்தலில் இருக்கிறது பெருக்கலாக போகும். அப்போ தொகுதியில் போகும்போது 100 × 2 2 200 - 15 × 555. இப்போ நம்ம இதை கழித்து பார்க்கலாம். கழிக்கும்போது அதாவது இது 2ஐயும் பெருக்கணும். 100 × 2 200, 200 × 555 அப்படி எழுதுவோம். எழுதிட்டு இங்கே என்ன இருக்குன்னா, 200ல் -15 போச்சுன்னா 185. இப்போ இந்த 185ஐயும் 555ஐயும் 5ஆவது வாய்ப்பால் நம்ம அடிச்சுடுவோம். இங்கே 185ல் 3 15, மீதம் 1 இருக்குது. அதாவது இங்கே மீதம் 3 இருக்கும், 35. அப்போ 7 5 35. இங்கே 1 5 1 5 1 5. மீதம் என்ன இருக்குன்னா 200 × 111/37 இருக்குது. இப்போ 200ஐயும் 111ஐயும் நம்ம பெருக்கும்போது நமக்கு வரும், அதாவது 22,200 வரும். கீழ் 37. இப்போ நம்ம இதை வகுத்தல் போட்டு பார்ப்போம். 22,200 37 வகுக்கும்போது 6 37 222 வரும். அப்போ நம்ம இந்த 2 பூஜ்ஜியத்தையும் இங்கே சேர்த்துட்டு இங்கே சேர்த்துக்குவோம். அதாவது 637 22,200 வந்துடுது. அப்போ இதே அடித்தோம்னா 600 தான் வந்து இதுக்கான அடக்க விலை. ரூபாய் 600 இதுக்கான விலை. நான்காவது கொஸ்டின் பார்க்கலாம். ரூபாய் 4500 குறித்த விலையாக கொண்ட ஒரு அரவை இயந்திரமானது தள்ளுபடிக்கு பின் ரூபாய் 4140க்கு விற்கப்பட்டது. தள்ளுபடி சதவீதம் டேஷ் ஆகும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குறித்த விலை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தள்ளுபடிக்கு பின்னாடி இருந்த விலை கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோன்னா, தள்ளுபடி முதல்ல கண்டுபிடிக்கணும். தள்ளுபடி வந்து குறித்த விலையிலேருந்து விற்ற விலையை நம்ம கழிக்கணும். அப்போ குறித்த விலை எவ்வளோனா ரூபாய் 4000
500 மைனஸ் விற்ற விலை எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்னா ரூபாய் 4140 விட்டுருக்காங்க. இப்போ 4500லேருந்து ரூபாய் 4140 கழிச்சோம் அப்படின்னா மீதி இருக்கிறது ரூபாய் 360 வரும். 360. இப்போ நம்ம தள்ளுபடி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். தள்ளுபடி அளவை வச்சு நம்ம தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம தள்ளுபடி அளவை வந்து தொகுதி எழுதிக்கலாம். 360 கீழ் குறித்த விலை வந்து பகுதியில் எழுதணும். 4500 சதவீதம் கண்டுபிடிக்கிறதுனால 100 நாளாக நம்ம பெருக்கணும். இந்த 2 பூஜ்ஜியத்துக்கு 2 பூஜ்ஜியம் அடிச்சிடலாம். அடுத்ததாக இது 2 நம்ம 3ஆம் வாய்ப்பால் அடிக்கும்போது 1 3 3 5 3 15. இங்கே வந்து 12 3 36 இந்த பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும். அடுத்ததாக திரும்பவும் நம்ம 3ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம். 5 3 15. இங்கே 4 3 12 இந்த பூஜ்ஜியம் அப்படி இருக்கும். அடுத்த இன்னொரு தடவை 5ஆம் வாய்ப்பால் அடிக்கும்போது 1 5 5 8 5 40. அப்போ 8%. 8 மட்டும் தான் மீதம் இருக்குது. தள்ளுபடி சதவீதம் என்னென்னா 8. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 575 மதிப்புடைய ஒரு சட்டைக்கும் ரூபாய் 325 மதிப்புடைய ஒரு டீ சட்டைக்கும் 5% சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்படுகிறது எனில் மொத்த ரசீது தொகை டேஷ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க முதல்ல சட்டை வாங்கியிருக்காங்க. சட்டையினுடைய விலை எவ்வளவுனா ரூபாய் 575. அடுத்த டிஷர்ட்டோட விலை எவ்வளவுனா ரூபாய் 325. இப்போ நம்ம ரெண்டே முதல்ல கூட்டிக்கிறணும். மொத்தம் கூட்டுவோம். 5 10 0 மீதம் 1 7 9 1 10 மீதம் 1 9. அப்போ 900 ரூபாய்க்கு வந்து மொத்தம் வாங்கியிருக்காங்க. இந்த 900 ரூபாயிலிருந்து தான் வந்து 5% அவங்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி. அப்போ நம்ம 5% எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த 900லேருந்து எவ்வளோ 5% கண்டுபிடிக்கணும். அப்போ 5 கீழ் 100 முதல்ல எழுதிக்குவோம். 5% வந்து 5 கீழ் 100 எழுதிட்டு பெருக்கல் 900. 900லேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக இந்த 2 பூஜ்ஜியத்துக்கு 2 பூஜ்ஜியத்துக்கு கேன்சல் ஆயிடுது. 5 9 45. அப்போ 45 ரூபா தான் வந்து இவங்களுக்கு வரி. அப்போ அவங்க வாங்கின விலை எவ்வளோனா 900 ரூபா கூட்டல் 45. ரெண்டையும் கூட்டினோம்னா ரூபாய் 945 தான் அவங்க செலுத்த வேண்டிய ரசீது தொகை. ஒரு பொருளை ரூபாய் 820க்கு விற்பதனால் விற்கும் விலையில் 10% அளவு நட்டம் ஏற்படுகிறது எனில் அந்த பொருளின் அடக்க விலையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பொருளின் 820க்கு விற்பதனால், அப்போ விற்ற விலை வந்து கொடுத்துருக்காங்க. விற்பதனால் 10% அளவு நட்டம், அப்போ நட்ட சதவீதம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு அடக்க விலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விற்ற விலையையும் நட்டத்தையும் கூட்டினா நமக்கு அடக்க விலை கிடச்சிடும். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது நட்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க. அப்போ நட்ட சதவீதத்துலேருந்து நம்ம நட்டம் முதல்ல கண்டுபிடிக்கணும். நட்ட சதவீதம் எவ்வளோனா 10%. 10% நம்ம எப்படி எழுதுவோம்னா அதாவது 10 கீழ் 100ன்னு எழுதிக்கலாம். எதுலேருந்து நட்டம்னா ரூபாய் 820லேருந்து 10% நட்டம். அப்போ என்ன செய்யணும்? நம்ம அடித்து சுருக்கலாம். இப்போ இந்த 10க்கு இந்த 10க்கு கேன்சல் ஆகுது. மீதம் எவ்வளோ இருக்குன்னா 82. அப்போ ரூபாய் 82 தான் வந்து அவங்களுக்கு நட்டம். இப்போ அடக்க விலை கண்டுபிடிக்கணும்னா அடக்க விலை ஈக்குவல் விற்ற விலை எவ்வளோனா ரூபாய் 820. நட்டம் எவ்வளோனா 82 ரூபாய். இப்போ மொத்தம் கூட்டும்போது ரெண்டும் ரூபாய் 902 தான் வந்து இதுக்கான அடக்க விலை. பார்க்கலாம். ஒரு பொருளை ரூபாய் 810க்கு விற்பதனால் கிடைத்த லாபமும் அதே பொருளை ரூபாய் 530க்கு விற்பதால் ஏற்பட்ட நட்டமும் சமம் எனில் அந்த பொருளின் அடக்க விலையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ரெண்டுக்குமே வந்து அடக்க விலையை தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன தெரியல அப்படின்னா லாபம் எதிலிருந்து எடுப்போம் அப்படின்னா விற்ற விலையிலிருந்து அடக்க விலையை கழிக்கும் போது நமக்கு லாபம் கிடைக்கும். லாபத்தினுடைய அளவு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நட்டம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அடக்க விலையிலிருந்து விற்ற விலையை கழிச்சோம்னா தான் வந்து நமக்கு நட்டம் கிடைக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? லாபமும் நட்டமும் சமம்னு சொல்லியிருக்காங்க. சமன் இருக்கிறதுனால நம்ம இப்போ எழுதிக்கலாம். லாபம் வந்து எதுலேருந்து எடுப்போம்? விற்ற விலையிலேருந்து அடக்க விலையை கழிக்கிறதுனால. நட்டம் வந்து அடக்க விலையிலேருந்து விற்ற விலையை கழிக்கிறதுனால கிடைக்கும். இப்போ அவங்க லாபத்தில் விற்ற விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ரூபாய் 810க்கு விற்பதனால் கிடைத்த லாபமும் 810க்கு வந்து விற்றுருக்காங்க. அப்போ 810 இங்கே எழுதிக்கலாம். அடக்க விலை வந்து அவங்க சொல்லலை, அதனால் எக்ஸ் போட்டுக்குவோம். இப்போ நட்டம் வந்து எவ்வளோ? நட்டத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 530க்கு விற்பதால் ஏற்பட்ட நட்டமும். அப்போ இங்கே வந்து விற்ற விலை 530. அப்போ எக்ஸ் மைனஸ் விற்ற விலைக்கு நேரம் நம்ம 530 எழுதிக்கிறோம். இப்போ நம்ம எக்ஸ் 2 இடது பக்கமாக கொண்டு வரும்போது 2x. இந்த 810ஐயும் 530ஐயும் நம்ம கூட்டும்போது நமக்கு 810 கூட்டல் 530. அதாவது இடது பக்கமாக மாறும்போது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும். அதுக்காக இப்போ நம்ம 2x அப்படியே வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நம்ம கூட்டும்போது எவ்வளோ கிடைக்குன்னா ரூபாய் 1340 கிடைக்கும். இப்போ நம்ம எக்ஸுடைய மதிப்பு மட்டும் கண்டுபிடிக்கணும். அதை இடது பக்கம் வைக்கும்போது 1340லேருந்து 2ஆல் வகுக்கலாம். இந்த 2 வந்து இங்கே பெருக்கல் இருக்குது, இங்கே வகுத்தலில் மாறும்போது 1 2 6 2 12 மீதம் 1 இருக்கும். 7 2 14 இந்த 0 அப்படி இருக்கும். அப்போ 670. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு 670 ரூபாய் 670. அதாவது அவங்க கேட்டால் அடக்க விலையினுடைய மதிப்பு 670. கணக்கு பார்க்கலாம். 10 அளவுகோலின் விற்ற விலையானது 15 அளவுகோலின் அடக்க விலைக்கு சமம் எனில் லாபம் சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 அளவுகோலின் விற்ற விலையும் 15 அளவுகோலின் அடக்க விலையும் சமம்னு சொல்லியிருக்காங்க.
இதுக்கு நம்ம முதல்ல விற்ற விலையும் அடக்க விலையும் அவங்க கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை வச்சு லாபம் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். இப்போ அடக்க விலையிலேருந்து நம்ம விற்ற விலையை கழிச்சோம் அப்படின்னா 15லேருந்து 10 கழிச்சோம்னா 5 தான் வந்து லாபம். அப்போ லாப சதவீதம் பார்க்கணும் அப்படின்னா லாபம் வகுத்தல் விற்ற விலை. விற்ற விலையிலேருந்து தான் நம்ம லாபம் சதவீதம் கண்டுபிடிக்கணும். அதனால் விற்ற விலை இன்ட்டு 100. இப்போ லாபம் எவ்வளோனா 5, விற்ற விலை 10 இன்ட்டு 100 போட்டுக்கலாம். இந்த பூஜ்ஜியத்துக்கு கேன்சல் ஆச்சுன்னா 5 10 50. 50% தான் வந்து லாப சதவீதம். கணக்கு பார்க்கலாம். 2 பொருட்கள் ரூபாய் 15 வீதம் என சில பொருட்கள் வாங்கப்பட்டு அவை 3 பொருட்கள் ரூபாய் 25 வீதம் என விற்கப்பட்டால் லாப சதவீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தீர்வு எழுதும்போது 2 பொருட்களின் அடக்க விலை, அதாவது 2 பொருட்கள் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாங்க அப்படின்னா 15 ரூபாய்ன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அடுத்ததான் 3 பொருட்களை சேர்த்து எப்படி விற்றாங்க அப்படின்னா ரூபாய் 25க்கு விற்றுருக்காங்க. 3 பொருட்கள் 25 ரூபான்னு விற்றுருக்காங்க. இப்போ நம்ம சுருக்கி எழுதணும்னா விற்ற விலை என்னென்னா விற்ற விலை வந்து 3 பொருட்கள் 25 ரூபா. அப்போ 25 கீழ் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். அடக்க விலை அப்படின்னா 15 கீழ் 2. இப்போ நமக்கு விற்ற விலையும் அடக்க விலையும் கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம லாபம் கண்டுபிடிக்கலாம். லாபம் = என்னென்னா விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. இப்போ விற்ற விலை என்னது 25 கீழ் 3 மைனஸ் 15 கீழ் 2. இப்போ நமக்கு பகுதி வந்து சமமாக இல்லை, அதனால் நம்ம நேரடியாக கழிக்க முடியாது. அதனால் பகுதியை வந்து சமமாக்கணும். குறுக்கு பெருக்கல் போடுவோம். இப்போ 25 கீழ் 3 இதை வந்து குறுக்கு பெருக்கல் போட்டால் இந்த 2ஆல் தொகுதியிலையும் பகுதியிலையும் பெருக்கணும். மைனஸ் 15 கீழ் 2ல் 3 பெருக்கணும். இப்போ 25 2 50 இங்கே 6 வரும். மைனஸ் 15 3 45 கீழ் 6. இது ரெண்டையும் கழிச்சோம்னா 50ல் 45 போச்சுன்னா 5 கீழ் 6 வரும். இதுதான் வந்து லாபம். இப்போ நம்ம இந்த லாபத்தை வச்சு லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும். லாபம் சதவீதம். லாபம் சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு லாபம் வகுத்தல் அடக்க விலை. ஏன் அடக்க விலை போடுறோம் விற்ற விலை போடாமல் அப்படின்னா இப்போ லாபம் 5 கீழ் 6 அடக்க விலை 15 கீழ் 2 இன்ட்டு 100 வரும். இப்போ நம்ம ரெண்டுமே விகிதமுறை என்ன இருக்கிறதுனால நம்ம இந்த வகுத்தில் இருக்கிறத தலைகீழையாக கொண்டு போவோம். அப்போ 5 கீழ் 6 இது பெருக்கல்ல வரும்போது 2 கீழ் 15 மாறும். 2 கீழ் 15 இன்ட்டு 100. இப்போ நம்ம இதை அடித்து சுருக்கலாம். 4 5 இங்கே 3 15 வரும். அடுத்ததாக இந்த 2க்கும் இந்த 6க்கு அடிக்கும்போது 1 2 இது 3 2 6. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 100 கீழ் 9 கிடச்சிருக்கு. அதாவது 3 × 3 9. இப்போ 100ஐயும் 9ஐயும் நம்ம வகுத்தல் போட்டு பார்த்தோம்னா 1 9 9 திரும்ப 10 இருக்கும். 1 9 9 திரும்ப மீதம் 1 இருக்கும். புள்ளி வச்சுக்கலாம். இங்கே புள்ளி வச்சு பூஜ்ஜியம் சேர்க்கும்போது 1 9 9 மீதம் 1 வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம எடுத்து எழுதினோம்னா 11 1 கீழ் 9%. லாபம் சதவீதம் எவ்வளோனா 15 1 கீழ் 9. பார்க்கலாம். ஒரு ஒலிபெருக்கியை ரூபாய் 768க்கு விற்பதால் ஒரு நபருக்கு 20% நட்டம் ஏற்படுகிறது. 20% லாபம் கிடைக்க ஒலிபெருக்கியை அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும் கேட்டுருக்காங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா 768க்கு விற்பதனால். அப்போ விற்ற விலை வந்து 768. ஒரு நபருக்கு 20% நட்டம் ஏற்படுகிறது. அப்போ நட்ட சதவீதம் வந்து 20%. அடுத்ததாக லாபம் வந்து 20% கிடைக்கிறதுக்கு என்ன விலைக்கு விற்க வேண்டும் கேட்டிருக்காங்க. அப்போ விற்ற விலையை அவங்க சொல்லலை. இப்போ முதல்ல நம்ம விற்ற விலையும் நட்ட சதவீதத்தை வச்சு நம்ம அடக்க விலை. இப்போ அடக்க விலைக்கான ஃபார்முலா என்னென்னா விற்ற விலையின் கீழ் 100 மைனஸ் நட்ட சதவீதம் இன்ட்டு 100. இப்போ விற்ற விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 768 இன்ட்டு இந்த 100 போட்டுக்கலாம். கீழ் 100 மைனஸ் நட்ட சதவீதம். அப்போ 20% எழுதிக்கலாம். அடுத்ததாக இதில் இருந்து நம்ம கழிக்கும்போது 768 இன்ட்டு 100 768 இன்ட்டு 100 அப்படி எழுதிக்கலாம். இது ரெண்டையும் நம்ம கழிக்கும்போது 80 வரும். 80%. இப்போ நம்ம இந்த 80க்கும் இந்த 100 இந்த பூஜ்ஜியத்துக்கு அடிச்சிடலாம். இப்போ இந்த 8க்கும் இந்த 10க்கு அடிக்கும்போது 4 2 8 இங்கே 2 10. இந்த 4க்கும் இந்த 768க்கும் 2ஆம் வாய்ப்பெல்லாம் அடிக்கலாம். 2 4 இங்கே 3 2 6 மீதம் 1 இருக்கும் 16 8 2 16 இங்கே 4 2 8. திரும்ப 2ஆம் வாய்ப்பெல்லாம் அடிக்கும்போது 1 2 இங்கே 1 2 இங்கே 18 9 இங்கே 4 இருக்கிறதுனால 2. மீது என்னென்னா 192 இன்ட்டு 5 இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா 960 வருது. ரூபாய் 960. இதுதான் வந்து அடக்க விலை. அடக்க விலை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடக்க விலையும் அவங்க கொடுத்துருக்க
லாப சதவீதத்தை வச்சு நம்ம விட்டுருக்காங்கன்னா என்ன விலைக்கு விட்டால் 20% லாபம் கிடைக்கும் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம விற்பனை விலைக்கான சூத்திரம் எழுதிக்கலாம். விற்பனை விலை = 100 கூட்டல் லாப சதவீதம் வகுத்தல் 100 இன்ட்டு அடக்க விலை. இப்போ 100 போட்டுக்கலாம். கூட்டல் லாப சதவீதங்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 20% சொல்லியிருக்காங்க. வகுத்த 100 போட்டுட்டு நம்ம அடக்க விலை கண்டுபிடிச்சிக்கலாம். அதை எழுதிடலாம் 960. அடுத்ததாக இந்த 100 20 கூட்டும்போது 120/100 இன்ட்டு 960. இப்போ இதை நம்ம அடித்து சுருக்குவோம். ஒரு பூஜ்ஜியம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டு இந்த பூஜ்ஜியத்துக்கு கேன்சல் ஆகிருக்கு. மீது இருக்கிறது 12 இன்ட்டு 96. இது ரெண்டையும் நம்ம பெருக்கலாம். இப்போ 12ஐயும் 96ஐயும் நம்ம பெருக்கலாம். 26 12, இது 1 2 9 18 1 19 1 6 1 9 9 2 9 6 15 மீது 1 11. இப்போ என்ன வருதுன்னா ரூபாய் 1152. இப்போ எடுத்து எழுதும்போது 20% லாபம் கிடைக்க ரூபாய் 1152க்கு விற்க வேண்டும். ஏழாவது கணக்கு பார்க்கலாம். எக்ஸ், ஒய் மற்றும் இஜெட் மதிப்புகளை காண்கன்னு சொல்லிட்டு 3 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கணக்கு பார்க்கலாம். புத்தகத்தின் குறித்த விலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 225. விற்பனை விலை எதுவும் கொடுக்கல, எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸை கண்டுபிடிக்கணும். நம்ம தள்ளுபடி சதவீதம் அப்படிங்கிற இடத்துல 8% கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு குறித்த விலையும் கொடுத்துருக்காங்க, தள்ளுபடி சதவீதம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம விற்பனை விலையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். அதாவது விற்பனை விலை = குறித்த விலை இன்ட்டு 100 - தள்ளுபடி 100% எடுத்துக்கலாம். இப்போ குறித்த விலைங்கிற இடத்துல நம்ம 225 எழுதிக்கிடுவோம். இன்ட்டு 100 - தள்ளுபடிங்கிற இடத்துல 8 போட்டுக்கலாம். வகுத்தல் 100% போட்டுக்கலாம். இப்போ 225 இன்ட்டு 100ல் வந்து 8 கழிச்சோம்னா 92/100 வரும். இப்போ இதை நம்ம அடித்து சுருக்கலாம். இப்போ 225ஐயும் 100ஐயும் நம்ம 5ஆவது வாய்ப்பால் அடிக்கும்போது 25 100, இங்கே 4 5 20, 5 25, அப்போ 45 இருக்குது. இதையும் நம்ம 5ஆவது வாய்ப்பால் அடிக்கும்போது 4 5 20, 9 5 45. இப்போ இந்த 4ஐயும் இந்த 92ஐயும் 2ஆவது வாய்ப்பால் எடுக்கலாம். முதல்ல எடுத்து எழுதிக்கிடுவோம். அதாவது மீது எவ்வளோ இருக்குன்னா 9 × 92/4 இருக்குது. இப்போ 92ஐயும் 4ஐ அடிப்போம். 2ஆவது வாய்ப்பால் அடிக்கும்போது 2 4, இங்கே 4 2 8, இங்கே 6 2 12. திரும்பவும் 2ஆவது வாய்ப்பால் அடிக்கும்போது 2 4 2 6. இப்போ மீது என்ன இருக்குன்னா 9 × 23 இருக்குது. இப்போ 9 23 பெருக்கணும்னா நமக்கு 207 வரும். அப்போ ரூபாய் 207 தான் வந்து விற்பனை விலை. அதாவது எக்ஸினுடைய மதிப்பு 207. ஏழாவது கணக்கில் 2ஆவது கணக்கு பார்க்கலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொலைக்காட்சியின் விற்பனை விலை கொடுத்துட்டு அது ரூபாய் 11,970. தள்ளுபடி வந்து சதவீதம் கொடுத்துருக்காங்க 5%. குறித்த விலை வந்து கொடுக்கல ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம அதே சூத்திரம் எடுத்துக்கிறோம். அவங்க வந்து குறித்த விலை வந்து கொடுக்காமல் இருக்காங்க, இருந்தாலும் நம்ம அதே சூத்திரம் எடுக்கிறோம். இப்போ விற்பனை விலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11,970. அதாவது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எழுதிக்கிறோம். குறித்த விலைங்கிற இடத்துல ஒய் போட்டுக்கலாம். இன்ட்டு 100 - தள்ளுபடிங்கிற இடத்துல 5 போட்டுக்கிறோம். 100. அடுத்ததாக இந்த 11,970 அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒய் இன்ட்டு இந்த 100ல் 5 கழிச்சோம்னா 95/100 வரும். நமக்கு ஒய்யினுடைய மதிப்பு தேவை. ஒய்யை வந்து இடது பக்கமாக வச்சுக்கலாம். வைக்கும்போது இது தலைகீழாக மாறும். 100/95 இங்கே இடது பக்கமாக இருக்கிறது வலது பக்கமாக வரும். 11,970. இப்போ நம்ம இதை அடித்து சுருக்கலாம். 5ஆவது வாய்ப்பால் அடிக்கும்போது 1 5 85 45, இங்கே 25 100. இது எவ்வளோ இருக்குன்னா 20 × 11,970 அப்படி எழுதிக்கிடுவோம். 20 × 11,970 வகுத்தல் 19. இப்போ நம்ம 11,970ஐயும் 20ஐயும் நம்ம பெருக்கலாம். 11,970 2 நாள் பெருக்கிட்டு அப்புறம் 0 சேர்த்துக்குருவோம். 2 0 0 7 14 4 மீத 1 9 18 1 19 மீத 1 2 2 1 3 2 1 2. அப்போ அந்த 0 அதாவது 20ஆல் பெருக்கும்போது இன்னொரு 0 சேரும். அப்போ
40 கீழ் 19 வரும். அதாவது 2,39,400 கீழ் 19. இதை நம்ம வகுத்தல் போட்டு பார்க்கலாம். இது வந்து பகா எண்ணாக இருக்கிறதுனால நம்ம நேரடியாக தான் அடிக்க முடியும். அதுக்கு வகுத்தல் போட்டு பார்ப்போம். 2,39,400 இது 19 போட்டுக்கலாம். அதாவது இந்த 23க்கு ஒரு 19 தான் இருக்கும். ஒரு 19 கழிக்கும் போது நமக்கு 13 9 போச்சுன்னா 4 கிடைக்கும். 4 49 இருக்கும். இப்போ 2 19 38 இதை கழிக்கலாம். கழிக்கும்போது 11 கிடைக்குது. இப்போ இந்த 4 கொண்டு வருவோம். 4 கொண்டு வரும்போது 6 19 114,000. இப்போ நம்ம கழிச்சோம்னா 0. மீதி இருக்கக்கூடிய அந்த 2 பூஜ்ஜியத்தையும் மேலே இப்போ எவ்வளோ வருதுன்னா 12,600. அதாவது ரூபாய் 12,600 தான் வந்து குறித்த விலை. மூன்றாவது பார்க்கலாம். கடிகாரத்தின் குறித்த விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 750. விற்பனை விலை 615 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ விற்பனை விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 615 எழுதிக்கலாம். குறித்த விலையில் 750 பெருக்கல் போட்டுட்டு 100 மைனஸ் தள்ளுபடிங்கிற இடத்துல இசட் போட்டுக்குருவோம். 100 சதவீதம். அடுத்ததாக 615 அப்படி எழுதிக்கிடுவோம். எழுதிட்டு 750 பெருக்கல் 100 மைனஸ் இசட் வகுத்தல் 100ன்னு இருக்குது. இப்போ இந்த 100 இடது பக்கமாக வரும். அதாவது 615 இன்ட்டு 100 இருக்கும். 100 750 பெருக்கல் 100 மைனஸ் இசட். இப்போ நமக்கு இசட்டுடைய மதிப்பு தேவைன்றதுனால அதை வந்து இடது பக்கமாக கொண்டு வருவோம். கொண்டு வரும்போது இது பகுதிக்கு வந்துடும். அதாவது 100 மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 615 இன்ட்டு 100 கீழ் 750 இப்படி மாறிடும். நம்ம இதை அடித்து சுருக்கலாம். அதாவது இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியத்துக்கு கேன்சல் ஆயிரும். 5 பண்ண அடித்தோம்னா 2 10 இங்கே 1 5 மீதம் 2 இருக்கும். 5 25 15. இந்த 15க்கும் இதுக்கும் 5 பண்ண அடிக்கும்போது 3 15 இங்கே 1 5 7 10 இங்கே 3 15. இப்போ நமக்கு மீதம் என்ன இருக்குன்னா 123 இன்ட்டு 2 கீழ் 3ன்னு இருக்குது. இப்போ நம்ம இதையும் நம்ம 3 பண்ண அடிக்கலாம். 1 3 3 4 3 12 இந்த 1 அப்படியே இருக்கும். அப்போ அது 41 இன்ட்டு 2 இருக்குது. 2 பெருக்கணும்னா நமக்கு 82 கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 100 மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 82. இப்போ இசட் மட்டும் வேணும் அப்படின்னா 100 மைனஸ் 82. அதாவது இந்த மைனஸ் இசட் ப்ளஸ் இசட் ஆகும்போது இங்கே ப்ளஸில் இருக்க மைனஸ் ஆகிடுது. அப்போ இசட்டில் இங்கே 100லேருந்து 82 கழிக்கும் போது 18. அப்போ இசட்டுடைய மதிப்பு 18. அதாவது 18%. தள்ளுபடி சதவீதம் 18. 8வது கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் விவரங்களுக்கான மொத்த ரசீது தொகையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கணக்கு. முதல் கணக்கு பார்க்கலாம். புத்தக பையின் குறித்த விலை கொடுத்துருக்காங்க ரூபாய் 500. அடுத்து தள்ளுபடி சதவீதம் 5%. சரக்கு மற்றும் சேவை வரி கொடுத்துட்டு 12% கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கலாம்னா குறித்த விலையும் தள்ளுபடி சதவீதத்தையும் வச்சு நம்ம தள்ளுபடி அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை இன்ட்டு 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் பை 100. இப்போ குறித்த விலைங்கிற இடத்துல நம்ம 500 கொடுக்குவோம். பெருக்கல் 100 மைனஸ் தள்ளுபடி வந்து எவ்வளோனா 5% கீழ் 100. இப்போ அடுத்து 500 இன்ட்டு 95 வரும். 100லேருந்து 5 கழிச்சோம்னா 95 கீழ் 100. இப்போ இந்த பூஜ்ஜியத்துக்கு கேன்சல் ஆகிடுது. மீதம் இருக்கிறது 5 இன்ட்டு 95. 5ஐயும் 95ஐயும் நம்ம பெருக்கணும்னா 475 கிடைக்கும். ரூபாய் 475 தான் வந்து தள்ளுபடி அமௌண்ட்டு. தள்ளுபடி எவ்வளவுனா 475. இப்போ தள்ளுபடி தொகையை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக நமக்கு என்ன தேவைன்னா சரக்கு மற்றும் சேவை வரி வந்து சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எவ்வளோ தொகை சரக்கு மற்றும் சேவை வரிக்கான தொகையை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம தள்ளுபடி அமௌண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ அதுக்கு எந்த சூத்திரம் எடுத்துக்கிறோம்னா ரசீது தொகை ஈக்குவல் டு தள்ளுபடி இன்ட்டு 100 கூட்டல் சரக்கு வரி சதவீதம் பை 100. இப்போ தள்ளுபடிங்கிற இடத்துல நம்ம 475 இன்ட்டு 100 கூட்டல் 12 தான் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி கொடுத்துருக்காங்க. அந்த 100 போட்டுக்கோங்க. நம்ம அடித்து சுருக்கலாம். 475 இன்ட்டு 100ஐயும் 12 பெருக்கும்போது 112 கீழ் 100 வரும். இப்போ நம்ம 5வது பண்ண அடிக்கும்போது 25 100 இங்கே 9 5 45 இருக்கும். மீத 2 ஒரு 25 5 25. திரும்பவும் 5வது பண்ண அடிக்கும்போது 4 5 20
இங்கே 9ல் வந்து ஒரு 5 இருக்கும், மீது 4 இருக்கிறதுனால 19. 19 5 95. இந்த 4ஐயும் இந்த 112 அடிப்போம். 2வது வாய்ப்பால் அடிக்கும்போது 2 4. இங்கே எவ்வளோ இருக்குன்னா 10ல் 2 10, மீது 12 இருக்கும்போது 56 வருது. 56 2 112. திரும்ப 2 அடிக்கும்போது 2 4 8 2 16. இதை நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 19 × 28 இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு ரூபாய் 532 கிடைக்கும். இது வந்து இந்த கொஸ்டினுக்காக ஆன்சர் கிடையாது. இது வந்து முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா புத்தக பையோட சரக்கு மற்றும் சேவை வரி தள்ளுபடி சதவீதம் எல்லாம் கழிச்சிட்டு மிச்சம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அந்த புத்தக பையோட அமௌண்ட் வந்து ரூபாய் 532 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ஆன்சர். இரண்டாவது விவரம் எது கொடுத்துருக்காங்கன்னா முடி உலர்த்தியின் குறித்த விலை ரூபாய் 2000, தள்ளுபடி 10%, சரக்கு மற்றும் சேவை வரி 28% சொல்லியிருக்காங்க. நம்ம அது போலவே நம்ம குறித்த விலையும் தள்ளுபடி சதவீதத்தை வச்சு முதல்ல தள்ளுபடி அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம். தள்ளுபடி அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது குறித்த விலை எவ்வளோனா 2000 × 100 - 10 கீழ் 100. இப்போ 2000 × 90 கீழ் 100 வரும். இப்போ இந்த பூஜ்ஜியத்தையும் 2 பூஜ்ஜியத்தையும் அடிச்சிட்டோம்னா 20 90 இருக்கும். அப்போ 2 9 18. இப்போ 1800. இந்த 2 பூஜ்ஜியத்தை சேர்க்கும்போது 1800. அப்போ ரூபாய் 1800 தான் வந்து தள்ளுபடி அமௌண்ட்டு. இப்போ நம்ம தள்ளுபடி அமௌண்ட்டையும் சரக்கு வரி கொடுத்துருக்க பெர்சன்டேஜையும் வச்சு நம்ம இப்போ ரசீது தொகை கண்டுபிடிக்கலாம். அதாவது சரக்கு மற்றும் சேவை வரிக்கான தொகை கண்டுபிடிக்கிறோம். இப்போ தள்ளுபடி எவ்வளோனா 1800 × 100. சரக்கு மற்றும் சேவை வரி எவ்வளோ? மற்றும் சேவை வரி 28 வகுத்தல் 100. இப்போ 1800 × 128 கீழ் 100. இப்போ இந்த 2 பூஜ்ஜியத்துக்கும் இந்த 2 பூஜ்ஜியத்துக்கும் கேன்சல் ஆகிடுது. மீது எவ்வளோனா 18 × 128 இருக்குது. 18 128 நம்ம பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ரூபாய் 2304 வரும். இது வந்து முடி உலர்த்தியோட மொத்த தொகை. அடுத்து நம்ம ரசீது தொகை என்ன செய்யணும்னா 2க்கான ஆன்சர் முதல்ல ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தோம் 532. அதையும் இதையும் கூட்டினோம்னா நமக்கு ரசீது தொகை கிடைச்சிடும். 2 பொருளுக்கான வாங்கினதுக்கான ரசீது தொகை. அப்போ ரூபாய் 532ஐயும் கூட்டல் ரூபாய் 2304ஐயும் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரூபாய் 2836 கிடைக்கும். இதுதான் வந்து ரசீது தொகை. இதுக்கான விடை பார்க்கலாம். தர அடையாளத்தை பெற்ற ஒரு காற்று பதனாக்கியின் குறித்த விலை ரூபாய் 38,000 ஆகும்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்னென்னா அதோடைய விற்பனை விலை வந்து 38,000, கூடுதல் பரிசாக 3,000 கொடுத்துருக்கேன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பெட்டரா இல்லை இன்னொன்று என்னென்னா குறித்த விலையில் 8% தள்ளுபடி தருவாங்க, அது வந்து பெட்டர் ஆப்ஷனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல கூடுதல் பரிசை பார்ப்போம். கூடுதல் பரிசு 3,000 கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கூட்டிக்கிடுவோம். கூட்டும்போது நமக்கு 38,000 3,000 மதிப்புள்ள பொருள் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 8 3 11 41,000 ரூபா மதிப்புள்ள பொருள் கிடைக்கும். இதே குறித்த விலையில் 38,000ல் 8% தள்ளுபடி அப்படின்னா 8% தள்ளுபடி எவ்வளோ முதல்ல கண்டுபிடிப்போம். அப்போ 8 கீழ் 100 × 38,000. இப்போ இந்த 2 பூஜ்ஜியத்துக்கு கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 8ஐயும் 380ஐயும் நம்ம பெருக்கணும். 8 × 380ஐயும் பெருக்கணும்னா நமக்கு 3040 கிடைக்குது. 3040 கிடைக்குது. இப்போ நம்ம குறித்த விலையோட 3040 கூட்டலாம். கூட்டும்போது 8 3 11. இப்போ 41,040 ரூபாய்க்கு நமக்கு பொருள் கிடைக்குது. அப்போ 41,000 விட நமக்கு 41,040 தான் வந்து அதிகமான லாபம். அப்போ நமக்கு 8% தள்ளுபடி கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். கணக்கு பார்க்கலாம். ஒரு மெத்தையின் குறித்த விலை ரூபாய் 7,500. இதற்கு 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 10% மற்றும் 20% என வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். குறித்த விலை 7,500 தள்ளுபடி, அதாவது 2 தள்ளுபடி கொடுத்துருக்கிறதுனால ஏன்னு பின்னு வச்சுக்கலாம். தள்ளுபடி A 10%, தள்ளுபடி B 20%. இது வந்து தொடர் தள்ளுபடியாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். அதாவது 1 - A × 100 1 - B × 100 என்று குறித்த விலை. இப்போ A அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா 1 - 10 × 100 10% 10 எழுதிக்கணும். அடுத்து Bன்ற இடத்துல 20 × 100. குறித்த விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7,500. நம்ம குறுக்கு பெருக்கல் போடும்போது நமக்கு என்ன வரும்னா 100. அதாவது இது வந்து இந்த பக்கமாக பெருக்கும்போது ஒரு 100 100 100 - 10ன்னு வரும். நம்ம எல்சிஎம் எடுத்தாலும் அப்படிதான் வரும். 2 இங்கேயும் 100 - 20 ×
100 இன்ட்டு 7500. இப்போ என்ன வரும்னா 100ல் 10 போயிடுச்சுன்னா 90 இன் கீழ் 100. அடுத்ததா 80 இன் கீழ் 100 இன்ட்டு 7500. இப்போ இந்த 2 பூஜ்ஜியத்துக்கும் இந்த 2 பூஜ்ஜியத்துக்கு அடிச்சிடலாம். இந்த 100க்கும் இந்த 75க்கும் 5ஆம் வாய்ப்பில் அடிக்கும்போது 25 100. 7ல் ஒரு 5 5 இருக்கும். மீதம் 2 5 25. இப்போ திரும்பவும் இதை 5ஆம் வாய்ப்பில் அடிக்கும்போது 3 5 15. இங்கே 4 இருக்கும். 4 5 20. இந்த 4க்கும் இந்த 8 அடிக்கலாம். 1 4 4 2 4 8 இந்த 0 இருக்கும். மீதம் நமக்கு என்ன இருக்குன்னா 90 20 3 இருக்குது. 90 இன்ட்டு 20 இன்ட்டு 3. இப்போ 9 2 18 1800 இன்ட்டு 3 இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா 1800 3 பெருக்கணும்னா நமக்கு ரூபாய் 5400 வரும். அதாவது அவங்க விற்பனை விலை 5400. ரூபாய் 5400 இதுக்கான விலை.